ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம், சபையாக நம்ம ஒன்றா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்திருக்கிறோம். ஆமென். நம்ம அவர் கூட இல்லை, கிட்ட இல்லை, அவரோட ஒன்றாக கலந்துருக்கிறோம். ஆமென். இந்த வெளிப்பாடுகளெல்லாம் எபேசியரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். இதை படிக்க படிக்க கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், நம்மளோட அடையாளம் என்ன, ஆமென், அது தெரிய 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 நம்மளுக்கு ஒரு போல்டு தான் வரும், தைரியம் தான் வரும். ஆமென். பிசாசை மேற்கொள்கிறதோ சின்ன சின்ன பிரச்சனைகளை மேற்கொள்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென். பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளோட அடையாளத்தை தான் முதல்ல மறக்கடிப்பான். உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, அதான் அந்த அந்த என்னது நாசியோட திட்டம், ஹிட்லர் ரூல் பண்ணாங்கல்ல, அவங்களோட இது என்னன்னா, பொய்யையே திருப்பி 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 சொன்னோன்னா அதை உண்மைன்னு நம்பிடுவாங்க. உலகத்தில் இந்த மீடியாவில் மெயினாக இந்த இன்ஸ்டாகிராமில் திரும்ப 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 அதையே சொன்னாங்கன்னா நம்பிடுறாங்க, உண்மை அப்படின்னு விட்டு கொடுத்துட்றாங்க. ஆமீன். என்னதான் இருந்தாலும் திருடுறது உண்மை நல்லதா கெட்டதா? கெட்டது. அதே மாதிரி ஆணை சேர்ந்தா குழந்தை பிறகாதா? ஆனால் உண்மை என்ன சொல்கிறது, ஞானத்தில் சிறந்த இருக்கிற அமெரிக்கா எவ்வளோ கண்டுபிடிப்பு, உண்மை நம்புகிறாங்க. ஸ்டடீஸில் வருது, பெரிய பெரிய மேதாவிகள்லாம் அந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு ஒத்து போகிறாங்கன்னா அவங்க இஷ்டம். ஆண் பெண் 2 இது மாத்திரம் இல்லை, 3வது ஒன்று இருக்குது, அது 4வது இருக்குது. இன்னும் அவங்க என்னன்னா அவங்க நினச்சிக்கலாம், அவங்க நினைக்கிறபடி. எப்படி நானாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன்றது இல்லை, நான் என்ன விரும்புகிறோன்னு அப்படி விரும்பலாம். அது மாதிரிலாம் இருக்குது, நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல அது மாதிரிலாம். ஆனால் அப்படி போயிடுச்சு. அதை திருப்பி திருப்பி அவங்கள மைண்டில் குழந்தையிலேருந்தே விதைச்சதுனால அவங்க அதெல்லாம் நம்பிட்டாங்க. ஆமீன். ஆனால் ஆண்டவர் சில திட்டங்களெல்லாம் இப்போ ட்ரம்ப் மூலயமா நிறைய காரியங்களை மாற்றிருக்கிறாரு. ஆமீன். ஆண்டவர் தான் நான் நன்றி சொல்லலாம். ஆனால் திரும்ப அதுக்கு அடுத்தது திருப்பி பழைய காரியங்கள் தான் வர மாதிரியே தான் இருக்குது. ஆமீன். ஆனால் நம்ம சத்தியத்துக்குள்ளே நம்ம உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சிட்டோம்னா, யார் என்ன சொல்லி நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான், எப்படி நம்மளோட அடையாளத்தை மாற்றுறான், மைண்ட் டைவர்ஷன் பண்ணுறான். இன்னொரு என்ன பண்ணுறான், சூழ்நிலையை காட்டுறான். நீ ராஜாவும் என்ன சொல்லியிருக்க வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறீர்கள். ஆமீன். ஆனால் நிஜத்தில் பார்த்தப்ப உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க உங்களை, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் ராஜாவா ஆசாரியரா. ஆமீன். அதை பார்த்து நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆமீன். நம்ம ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், வசனம் என்ன சொல்லுது, நம்மளோட மிரர் இது தானே, தேவனோட வார்த்தை தானே நம்மளுக்கு கண்ணாடியாக இருக்குது. ஜேம்ஸ் 1 சொல்லப்பட்டுள்ள கண்ணாடி இது என்ன சொல்லுது. ஆமீன். கண்ணாடியை பார்த்தோன்னா நீங்கள் யாருன்னு சொல்லுது, நீங்கள் ராஜா. ஆமீன். நீங்கள் ஆசாரியருமாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவராக தான் இருக்கிறீங்க, தோல்வின்றது இல்லை அப்படின்றதான் சொல்லுது. அதை பார்க்க தான் ஜெயத்தை நோக்கி நம்ம போக முடியுது. ஆமீன். ஆனால் நம்ம ஒய்ஃப் சொல்கிறத கேட்குறதோ இல்லை, நம்ம குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக சில இடத்துல நம்மளோட குறைகள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நம்ம குறையை காட்டிடுவாங்க. அப்போ தான் அப்போ தான் நம்ம அடடா, அப்போ நம்ம ராஜா இல்லை ஆசாரியர் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பிசாசு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறான், அவங்களும் யூஸ் பண்ணலாம். வேற யாராவது, பிசாசனோட பேர் என்னது, பொய்க்கு பிதா. இன்னொன்று அக்யூசர் ஆஃப் த பிரதரன். என்ன பண்ணுறான், குற்றம் சொல்கிறான், குத்திக்கிட்டே இருப்பான், இரவும் பகலும் குற்றம் சொல்லி. அது இந்த சமயத்தில் மனைவி யூஸ் பண்ணுவான், இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுவான், இல்லை வேறு ஆஃபீஸில் பாஸை யூஸ் பண்ணுவான். யாராவது யூஸ் பண்ணி குத்தி 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 என்ன பண்ணுவான், இவங்கள இவங்களோட அடையாளத்தையே சொல்ல 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 சொல்ல. இப்போது ப்ராக்டிக்கலாக லாஜிக்கல் இது, ஒரு பையனை அவன் இப்போ தான் வளர்றான், அவன் அறிவாளியா முட்டாளா அவனுக்கு தெரியாது. முட்டாள் 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 முட்டாள்னு சொல்லி சொல்லியே பாருங்களேன், அவன் மைண்டில் என்ன இருக்குது. அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அவன் மைண்டில் யார் என்ன சொன்னாலும் அவனாலேயே தான் ஒரு அறிவாளி, தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னு நம்ப முடியாது. அவன் அடையாளம் என்ன ஆயிடுது, நான் முட்டாள். எதனால, நான் நம்பலை, என்னை சுற்றி அதுதான் அந்த சத்தம் தான் கேட்குது. அதே மாதிரி தான் பிசாசு தற்கொலைக்கு என்ன சொல்லுது, இந்த காலையில் இந்த பொண்ணு டெலிவரின்னு அதான் சொல்லுது, என்ன சொல்லுது, இங்கே இருக்காத வீட்டில் இருக்காத, உனக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கல, போய் தற்கொலை போனீங்க. பீச்சுக்கு போயிடுச்சு, பீச்சுக்கு கடல்கிட்ட போயிடுச்சு, இவங்க ஓடி போய் பிடிச்சிக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க காலங்கத்தால். அது சொல்லுது பிசாசு. ஆமீன். அது அப்படி தற்கொலை எண்ணத்துக்கு போகிறதுனால பிசாசுன்னு தெரிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் நமக்கு தெரியல அது பிசாசு தானன்ட்டு.
ஆமீன். வசனத்துக்கு மாற ஒரு காரியம் உங்களுக்கு பேசிகிட்டே இருக்குதுன்னா உங்கள் மைண்டில், மனுஷர்கள் மூலியமும் யார் மூலியமாக வந்துட்டே இருந்ததுன்னா அது யார்? பிசாசு. ஆமீன். இதை பகுத்தறிஞ்சோன்னா உண்மையாக நம்மளோட அடையாளத்துக்குள்ளே நாம் வந்துடுவோம். 35 மார்க் எடுத்தா பாஸ், மார்க் கம்மி, சரி போட்டு இவன் ஜெயிலுக்கு போனோம், ஜெயிலுக்கு போகல, ஜெயிலிருந்து விடுதலை ஆகிட்டேன். ஆனால் திருப்பி பழையபடியே தான் இரு, பிரச்சனை போராட்டத்தை தரித்திரத்தில் இரு. மர்சி இருக்கிறதுனால அவனை சிறைக்கு தள்ளாத காப்பாற்றிட்டேன். கிரேஸ் என்னது? இவனை காப்பாற்றி இவனை கூட்டுட்டு வந்து குளிப்பாட்டி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து இன்னும் உன்னதங்களில் அமர வைக்கிறது. ஆமீன். ஒரு ராஜாவோட பிரதிநிதியாக அமர வைக்கிறது. யோசிப்பு எக்ஸாம்பிள். ஆமீன். சும்மா அவனை வந்து ஜெயிலில் கைதியை கூட்டுட்டு வந்து சிறு இதுவாக்குறது மாத்திரம் இல்லை, அடுத்த இதுவாக்குறது இல்லை, சிங்காசனத்தில் அமர வைக்கிறது. ஆமீன். அந்த மகா கிருபையை தான் நம்ம இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கிறோம். ஆமீன். பெற்றுக்கொண்டதோட நோக்கம் என்ன? ஜஸ்ட் உங்களை ஓகே பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டாரு, இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் ஜெயம் கொண்டு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இன்னும் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறது, இயேசு சுவிசேஷத்தை சொல்றது, அந்த ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே போகணுமா? அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமீன். ஆமீன். அதான் எபேசியர் 3:20 சொல்லியிருக்குல்ல. இன்னும் அதுக்குள்ளே போல நான் ரஃபா சொல்கிறேன். நீங்கள் கேட்கறத மாத்திரம் கொடுக்கறது இல்லை, நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்ள. படிங்க, எபேசியர் 3:20 படிங்க. கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாகுவதாக. என்ன செய்கிறாரு? நம்ம நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிறார். சும்மா நீ கேட்கறது மாத்திரம் இல்லை, அதான் மர்சி இல்லை, கிரேஸ் கொடுக்குறாரு. ஆமீன். மோர் தென் வாட் யூ ஆஸ்க், மோர் தென் இனஃப். ஆமீன். ஆமீன். ஆனால் நம்ம அவர்கிட்ட கேட்காம வேற காரியத்தில் வேற எங்கேயோ கேட்கன்னா ஆகுது. சரி நீ இவ்வளோ கெஞ்சிரியா, பொழைச்சி போ, அதுதான் பெற்றுக்கோமே தவிர கம்ப்ளீட் பிளஸ்ஸிங், அதுக்கு அடுத்தது பிளஸ்ஸிங்குள்ள, அதுக்கு அடுத்தது அவர் வைத்திருக்கிற லக்கு, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள நாம போகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சரி, நான் அது நீங்கள் கட்டாயமாக எபேசியர் 1:2 நிறைய ரெவலேஷன்ஸ் இருக்குது. அதை திரும்ப திரும்ப எடுத்து நீங்களாக படிக்கும்பொழுது தான் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாமே ரிமைண்ட் ஆகும். ஆமீன். நீங்கள் அதை ருசித்து பார்த்தா தான். நான் இப்போ வந்து என்ன சொல்கிறது, யூஎஸில் வந்து லசானியான்னு ஒரு ஃபுட் இருக்குது, லசானியான்னு சொல்லிட்டு அவங்க துபாயில் இருக்குதுல்ல, லசானியா ஒரு ஃபுட்டு சாப்பாடு. அது யூஎஸில் ஒரு ஃபுட், அது அவர் தான் சொல்லி கொடுத்தார், வேறு ஏதோ ஊர் இது. அது வந்து நான் இப்போ சொல்கிறேன், இப்போ யாருக்குமே தெரியாது அதை சொல்கிறது. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தான் தெரியும், ருசிச்சா தானே தெரியுது. ஓகே, அவர் லசானியா சொல்லி, என்னப்பா லசானியா, ஏதோ அமெரிக்கன் ஃபுட்டு. அப்புறம் அவர் போட்டு அதை செஞ்சு அது சீஸ்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டோன்னே, அப்பா பரவாயில்லையே, அமெரிக்காவில் கூட கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் காரங்கரெல்லாம் ஃப்ளேவர் எல்லாமே வருது, அதில் போட்டு கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நான் அப்புறம் அங்கே போய் டேஸ்ட் பண்ணோடனே அடுத்த நாள் நாங்கள் ஒரு 5 நாள் இருந்தேன். 5 நாளும் நான் அதுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேண்ணா ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி செஞ்சு கொடுத்தாரு. ஆமீன். ஸோ இப்போ நான் சொல்லும் போது தெரியல, அதை நீங்களாக எடுத்து ஒரு தடவை லசானியா போய் வாங்கி இங்கே ருசிச்சு பார்த்தா தானே தெரியுது, அது வரைக்கும் தெரியல. ஆமீன். இப்போ நான் சொல்கிறது ஓகே, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்? அது மேலே ஒரு வாஞ்ச ஆசை. ஆமீன். என்ன சொல்கிறது, கேஎஃப்சியில் சொல்கிறாங்கல்ல, ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட்டை தமிழ் எப்படிங்க சொல்லுவோம்? அந்த டேஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அதில் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கையில் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நக்காமல் விடமாட்டோம் அப்படின்றத அந்த டேஸ்ட்டு. ஐயா ஒன்றும் யார் ரஜினி வரல. இல்லை, இது அங்கேயே போட்டுங்க. உட்காந்துக்கலாம். ஸ்தோத்திரம். காத்தோரெல்லாம் இப்படி கூட வந்துடும். இன்னும் முன்னாடி வந்துடும்னாலும் முன்னாடி வந்துடும். ஸ்தோத்திரம். இல்லை, இதுக்கு மேலே யாரும் இல்லை. ஸ்தோத்திரம்.
ஸோ அதுதான் அந்த கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போகிறதுக்குள்ள என்னது ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட்டான். சாப்பிட்டுட்டு கையில் ஒட்டிருக்கிறத கூட விட மாட்டீங்க, அதையும் நக்கி சாப்பிட்ருவீங்கன்றது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும், அப்படியா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு பார்க்கணுமே அப்படின்னு தோணுதா இல்லையா? அந்த வேலையை தான் இப்போ பண்ணின்னுக்கிறேன் நான். ஆமேன் ஆமேன். உண்மையாலே அந்த அந்த அன்பை, இயேசுவின் அன்பை, அது எபேசியரை எடுத்து நான் பல தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் அது எனக்கு வெளிப்பாடு கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க. ஓகே, அவங்க மூலியமாக அந்த வெளிப்பாடு கிடச்சிது, இவங்க மூலியமாக கிடச்சிது, இவங்க மூலியமாக கிடச்சிது. அப்போ ஏன்னா அவங்க மூலியமாக வெளிப்பாடு கிடச்சிதுன்னா கேஎஃப்சியை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இன்னொரு மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டான், அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? ஆமேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துன்னா சொல்கிறீங்க அப்படின்றதான் நீங்கள் வீட்டில் செய்யணும். போய் எபேசியரை எடுத்து சும்மா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுமா ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு, கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி படிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அடையாளத்தை ஆவியானவர் காட்டுறாரு. ஆமேன். எல்லாமே நம்ம ரியாலிட்டிக்கு மாறுபாடாக தான் இருக்குது, நிஜத்துக்கு மாறுபாடாக தான் இருக்குது. உன்னதங்களிலே அமர்ந்துருக்குறீங்க, எங்கே நான் இங்கே ஓரத்தில் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை மத்தியில் அமர்ந்துருக்கிறேன், என்ன எங்கேயா உன்னதங்களில் அமர்ந்துருக்கிறேன்னு கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னதங்களிலே தான் அமர வைத்திருக்கிறேன். ஆமீன். இதில் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், யாராக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை காட்டும் பொழுதே அந்த ரியாலிட்டி வருது. ஆமீன். அப்போ எத்தனை பேர் அந்த லயன் கிங் அந்த ஒரு கார்ட்டூன் படம் பார்த்தீங்கன்னா தெரில, பார்த்தீங்களா யாராவது? லயன் கிங் சொல்லுவாங்க, பார்த்தியா ஃபுல்லாக? ஸோ அப்போ அதில் என்ன வருது, அவன் சிங்கம், ஆனால் அவன் தான் அதுக்கு ராஜா அப்படின்னு சின்னதுலேருந்தே அவனுக்கு தெரியாது. வேற ஒரு இதில் சிங்கம் போய் வளரும், அதனால் தெரியாது. இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த சிங்கம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு பார்த்தா இவங்க அப்பா இருப்பார் ராஜா சிங், அவர் தான் ராஜா, அவரை போலவே இது இருக்கும் லிட்டரலாக. பார்த்தா இவங்களாம் போய்விடுவாங்க. ஆனால் இதுக்கு தெரியாது, இது என்ன பண்ணோம், வேற சின்ன மிருகங்களோட வளர்ந்ததுனால அதுக்கு தெரியவே தெரில, தான் யாருன்னே தெரில. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்களும் அலறாங்க. ஆமேன். நான் லிட்டரலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூத ராஜ சிங்கத்தினுடைய புல்ல. ஆமேன். உண்மையாக யூத ராஜ சிங்கத்தினுடைய புல்ல, நீங்கள் சிங்கங்களாக தான் இருக்கிறீங்க. ஆமேன். எந்த இடத்துக்கு போகிறீங்க, பிசாசு மத்தியில், வியாதி மத்தியில், போராட்டம் மத்தியில் போகும்பொழுது தான் பிசாசுக்கு தெரியும். ஆமேன். அதுக்கு தெரியும் நீங்கள் யாருன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது தான் விஷயமே. ஆமேன். நமக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் அவன் பாட்டு நம்ம வேலையை ஏமாத்திட்டே இருப்பான். ஆமேன். அதான் அந்த இதில் காட்டுறாங்க, அந்த இன்னொரு மிருகம் மரத்தில் ஏறி எப்படி சொல்லாடியா வராங்களா? ஸ்தோத்திரம் யா ஸ்தோத்திரம். நான் இப்போ ஓரம் போயிடுறேன். இப்படி வந்துட்டு ரஜினி வரல கமல் வர. ஸ்தோத்திரம் ராஜா. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? லயன், யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை. அப்போ நம்ம யாரு? பூனையா, எலியா, புழுவா, பூச்சா? யாரு நம்ம? யூத ராஜ சிங்கத்தினோட பிள்ளை. அப்போ பிள்ளை என்ன ஆகிடும்? பிள்ளை பூனையா இருக்குமா? பூனை ஆகுமா? ஆகவே ஆகாது. ஆமேன். ஸோ லிட்ரலி அந்த தான் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை எங்கே தெரியுதுன்னா, நம்ம ஐடென்டிட்டின்னு நம்ம அடையாளம் எங்கே தெரியுதுன்னா, இதை கண்ணாடி எடுத்து பார்த்தா தான் தெரியுது. ஆமேன். கண்ணாடியை எடுக்காத வரைக்கும் எப்படி இருக்குது? மியாவ் மியாவ்னா இருக்குது. பெரிய புலி மியாவ்னா எப்படி இருக்குது? புலி, உண்மையான புலி சின்னதில் அப்படி தான் சத்தம் போடும்ல, குட்டியாக இருக்கும்போது அப்படி, அப்போ கூட கர்ஜிக்காது. அதே மாதிரி தான் இருக்கிறோம். எதனால்? இந்த வெளிப்பாடு தெரியல, நீ யார் கிறிஸ்துக்குள்ளன்றது தெரியல. ஆமேன். அந்த லயன் கிங் படத்தில் அது சொல்கிறோம் பார்த்துங்க, அது அந்த ஊருக்கு போகும்பொழுது எல்லாம் பார்த்து ஓடுது, ராஜா வந்துட்டார். பார்த்தா ராஜா இல்லை, தொலைஞ்சு போன குட்டி ராஜா மாதிரியே இருக்குது. ஆமேன் ஆமேன்.
ராஜாவோட அப்பா நம்மளுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தவர், அவரோட குட்டி பிள்ளைங்கள் தான் நாம. ஆமென். பிசாசுக்கிட்ட போகும்பொழுதோ இல்லை போராட்டமோ உலக காரியமோ இது எல்லாத்துக்கிட்ட போகும்போது அதுக்கு தெரியும் நீங்கள் யார் என்பதை. ஆமென். ஆனால் நாம் யார் என்பதை அடையாளம் நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், அதாவது அந்த அந்த ஃபிலிம்லேயே இருக்குது, என்ன பண்ணோம், மற்ற மிருகங்களோட மரத்தில் ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கும். எது? சிங்கம். ஒரு கால் அதில் மாட்டிட்டு தொங்கும், அது மாதிரிலாம் காட்டுங்களை காட்டுவாங்க. ஏன்னா தன்னுடைய அடையாளம் தெரியாது என்ன பண்ணுது, விளையாடுது. ஆமேன். தெரியாத என்ன பண்ணுறோம், இங்கே அங்கே போய் கேட்டுட்டு இருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இங்கே அங்கே என்ன பண்ணுறது புலம்புறது கேட்குறது. ஆமேன். இதுக்கு வழி இருக்கா இல்லையான்றது தெரியாது. இதை எடுத்து திறந்து பார்க்காம நம்மளுடைய அடையாளத்தை பார்க்காம, ஆமேன் ஆமேன், ஒரு கர்ஜித்தா போதும், மற்றதெல்லாம் ஓடிடும். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பட்டயத்தை எடுத்தா போதும், மற்றதெல்லாம் ஓடிடும், இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும். ஏன்னா அதுக்கெல்லாம் தெரியும் நம்மளோட அடையாளம் என்னன்ட்டு. நீ யார் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, ஆமேன், யாரோட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற, யாரோட ஒன்றாக இருக்கிற. ஆமேன். பிசாசுக்கும் தெரியும், உலகத்தில் அவன் கொடுக்குற எல்லாத்துக்கும் தெரியும் நாம் யார் என்பது. ஆனால் நமக்கு தெரியாத வரைக்கும் அவன் தான் ஜெயம் கொள்கிறான். ஆமேன். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? எப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் ஓடிடுறோம். ஆமேன். ஸோ நான் இப்போது எல்லாரும் விசுவாசி தான், சபைக்கு போகிறோம் தான். ஆனால் உண்மையான நம்மளோட அடையாளத்தை எப்போ அந்த அதிகாரத்தோடு நம்ம எடுக்கிறோமோ அது வரைக்கும் அவன் ஜெயம் கொண்டுட்டே தான் இருக்கிறான். ஜெயம் கொண்டு சின்ன சின்ன காரியத்தை காட்டி நம்மளை மிரட்டுறான், பயம்புறுத்துறான். சின்ன சின்ன காரியத்தில் போராடிட்டே இருக்கிறோம், வால் விளையாடிட்டே இருக்கிறோம், பட்டயத்தை எடுக்க மாட்டோம். அவன் விளையாடுறான் வால். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிங்கம் சொன்னல தான் ஏன் ராஜா என்பது தெரியாமல் மரத்தில் ஏறி முயலும் கூடங்களையும் இதுங்க கூடயும் விளையாடிட்டு இருக்குது. இதோட அடையாளம் என்ன நினச்சி தான் ஒரு சின்ன முயல், நான் ஏதோ குரங்க நினச்சின்னு குரங்கு கூட போய் விளையாடிட்டு இருக்குது. ஆமீன். நான் மிருகத்தை தான் சொல்கிறேன். ஆமீன். சம்டைம்ஸ் நம்ம அடையாளத்தை மிஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வி டோன்ட் வசனத்தை பார்க்காம நம்மளோட அடையாளத்தை பார்க்காம இருக்கிற வரைக்குமே வி ஆர் பிளைண்டட். ஏதோ ஒன்று நடக்குது, ஓகே இன்னைக்கு இப்படி பண்ணேன் அதனால் இப்படி நடந்துச்சுன்னு ஒரு குருட்டு கணக்கை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இல்லை இன்றைக்கி இது மாதிரி நான் நைட் ஃபுல்லாக ஜெபிச்சேன் அதனால் நடந்துச்சுன்னு அது ஒரு குருட்டு கணக்கு தான். ஆமேன். நைட் ஃபுல்லாக ஜெபிச்சேன், பிசாசு ஓடிச்சு, நைட் ஃபுல்லாக ஜெபிச்சேன், இந்த அற்புதம் நடந்துச்சு, அப்படியும் இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், ஆமேன், அந்த அடையாளத்தை நான் கண்டு கொண்டேன். அவருக்குள்ளே இருந்த உறவு, அவரோட இருக்கிறேன், அவரோட இருந்ததுனால தான் சீஷர்கள் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாங்க என்பதை அது எப்போ உணருதோ, தன்னோட ஐடென்டிட்டியை தன்னுடைய அடையாளத்தை உணருதோ, அப்போ அந்த அடையாளத்தின்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக போகிறோம். ஆமேன் ஆமேன். சரி, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 3 நம்ம தொடங்கிடலாம். நான் அவுட்லைனாக தான் கொடுத்துருக்குறேன். போன வாரமே ஃபஸ்ட்டாக 2 முடிச்சிட்டோம். தமிழ் நோட்ஸ் எப்படியோ இப்போ இது பண்ணி நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஆவியானவர் நம்மளோட பேசுவார்னு நினைக்கிறேன். எனக்கு படிங்க, எபேசியர் 1:3-1 படிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருக்கிறீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறவர்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். 3:1 பார்த்தீங்கன்னா, புறஜாதியாகிய உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். பிரிசனர், ஜெயிலர் இல்ல, கைதியா இருக்கிறேன். ஐ மீன், அப்போ அது விருப்பப்படாம கைதியா இல்லை. கைதின்னா இப்போ கைதி என்னமோது என்ன என் கண்ட்ரோல் இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அடிமை, உங்கள் அடிமை அப்படின்ட்டு அடிமையாக உள்ளே இருக்கிறது. ஆமீன். இவர் வாலண்டரியாக தன்னை கிறிஸ்துவுக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்குள்ளாக கைதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமீன் ஆமீன். கட்டாயப்படுத்தி உன்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கல.
கிறிஸ்துவுக்காக அவர் ரத்தத்தை அவருக்காக நான் கைதியாக இருக்கிறேன்றார். ஆமேன். அதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும், ஒரு தைரியம் வேணும்.